இருங்க இருங்க, தள்ளிடாதீங்க. மேலே ஒரு நியூஸ் சொல்லணும். நான் ரொம்ப நாளாக கல்யாணமே ஆகாமல் இருக்கேண்ணா. அதே மாதிரி நம்ம தமிழ்நாட்டில் 90s கிட்ஸ்லாம் கல்யாணமே ஆகாமல் இருக்காங்க. இந்த வீடியோ முக்கியமாக கேரளாவில் யாருன்னா பார்த்துன்னு இருந்தீங்கன்னா, ஏன்னா என் வண்டியில் ஒரு டாக்டர் வந்தார். அவர் சொன்னார், கேரளாவில் வந்து அதாவது உமன் வந்து அதிகமாக இருக்காங்களாம். ஓகேங்களா, ஜென்ஸு வந்து கம்மியாக இருக்காங்கன்னு சொன்னாங்க. ஓகேங்களா, யாருன்னா உங்களுக்கு வந்து பொண்ணு தரணும், பொண்ணு வந்து மாப்பிள்ளைக்கு தரணும், சாரி மாப்பிள்ளை வந்து வேணும் அப்படின்னிங்கன்னா நீங்கள் தமிழ்நாட்டில் வந்து தேடுங்க. ஓகேங்களா, 90s கிட்ஸ் பசங்க நிறைய இருக்காங்க கல்யாணமே ஆகாமல். ஓகேங்களா, ஆனால் அவர் என்ன சொன்னார்னா, டாக்டர் வந்து சொன்னது, எங்கள் சைட்லலாம் வந்து பார்த்திங்கன்னா கேரளா பசங்க வந்து கம்மியாக இருக்காங்க. டிரைவர்ஸ்லாம் வந்து அவங்க பூ மாதிரி பார்த்துப்பாங்க. ஓகேங்களா, அதனால் 15 லட்சம் வரதட்சணை கொடுத்து அவங்க வீட்டோட மாப்பிள்ளையாக பார்த்துப்பாங்க அப்படி கேட்குறாங்க அப்படின்னாரு. ஓகேங்களா, உங்களுக்கு யாருன்னா அப்படி மாப்பிள்ளை வேணும் அப்படின்னா இந்த பதிவை பார்த்து, எங்கள் தமிழ்நாட்டில் நிறைய மாப்பிள்ளைங்களாம் நிறைய வேக்கண்ட்டில் இருக்காங்க. 90s கிட்ஸ்லாம் பாவம் ரொம்ப கல்யாணம் ஆகாமல் இருக்காங்க. ஓகேங்களா, நல்லா பார்த்துப்பாங்க, அன்பாக பார்த்துப்பாங்க. முடிஞ்ச அளவுக்கு நம்பி கொடுக்கலாம். ஓகேங்களா, இங்கே சைட்லலாம் நிறைய பொண்ணு கிடைக்காம ரொம்ப கஷ்டப்படுறாங்க. ஓகேங்களா, நாங்களாம் ஒன்றும் கல்யாணமே ஆகலை. ஓகேங்களா, நீங்கள் தான் முடிஞ்ச அளவுக்கு ஹெல்ப் பண்ணி எப்படியாவது கொஞ்சம் சேர்த்து வச்சுருங்க. இந்த வருஷத்துலையாவது கல்யாணம்